அரவிந்தசாமி. எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெகுலேட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ, யூ கோ. தேங்க் யூ சார். கோ. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். ஒன்றரை. கணேஷ் குமார். வயசு 25. weight 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட்ஃபாதர் வைஜெயந்திமலா கஸ்டமர். மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி கஸ்டமர். ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து ஃபுல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் கஸ்டமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. Scan. This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின். அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்த? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. லோ ஹிப்பு, ஹை ஹிப்பு, மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்பை பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்கறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மை அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இந்த புடிங்கடி, இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சி அது என்னாச்சு? விடுவனா? அந்த பையல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார இவங்களெல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாடிட்டு கொடுத்தேன். 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன். மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் சுவாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி? இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்ல இல்ல. இந்தியா மேப்ல இல்லாத ஊரு? அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளக்கார்ட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளக்கார்ட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏப்பா, உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா, பாத்தி மறந்துடாத. பை. இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்கு குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பார்ட்டி. இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கீங்களாப்பா? பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே, மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல, உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிங்கி போடும் பிங்கி. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணி தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா, ஸ்டாப்.
கோடா கோ இருப்பா. அவர் மட்டும் தான் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார் இங்க வாங்க இங்க. இதான் முன்னாடி இங்க உட்காரு. முன்னாடியா? ஏறு. யோ ஃபர்ஸ்ட் ரெடியா? ரெடியா? வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலைய தலைங்கிறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை ஆ. சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்டே. ஆ. நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. ஆ. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. ஆ. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் ஆ. போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா ஆ. வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். ஆ? வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? ஆஹா. டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இங்க வாடா. உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. அடடடடடட, தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தனு தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் அவுட். ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? ஷோ, சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டு அந்த அண்டா வாயன் என்ன பண்ணிடுவான்? அண்டா வாயன் ப்ளீஸ். பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்பவும் தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் ஒன்று தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யார் தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுஸை கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த ஃபிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளு நானும் சும்மா 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 சும்மா. எங்கடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா. பாட்டை கட்டு பண்றா. என்னடானா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இந்த சும்மா சாதாரணமா இருந்து சினிமா வரைக்கும் வந்துருச்சு. சும்மா 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 சும்மா. பப்ளிக் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை பண்றேன், இனிமே யாருக்கு எது நடந்தாலும் சும்மான்னு சொல்லாதீங்க, அம்மான்னு சொல்லுங்க. எங்க சொல்லு? அம்மா. அடங்க அம்மா. அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? ஊர்மிளா, என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாடு. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ, எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கர்மாந்திரம் முடிச்சுங்களா? போங்கடா. ஏண்டா
இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? வாடா. கம்மிங். யூ கால் மீ? யா. நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம் டீ தான் விக்கணும். உனக்கு ஒரு அத போய் விட்டுறா போடா. ஆமா, இங்க ஒரு நின்னுட்டு இருந்தானே. டேய், கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. உட்கார், வா வேலை செய். டேய், சட்டை போடுற. போட்டேன். பிரதர், அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். போடா. அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. பிரதர், வாசலிங்க. ஏய் 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 பிரதர், வீடு எங்க இருக்கு? ஏய் ஏய், கதவு தரை. வா வெளிய. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ, தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய், கதவு தரமே. என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா, வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க. நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ. பிரதர், மீசையா? அவ பொம்பளை பிரதர். ஏய், மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளியே வாடி நீ. பிரதர், இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளியே. மேனா லேடி. ஏய் வாடி வெளியே. ஏய் ஐயோ ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதா? ஏய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்ன எப்போ? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். ஓகே பிரதர், நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்ட். சிஸ்டர், கம் கம் கம்.